யோ ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஹாப்பி ரக்ஷாபந்தன் எல்லாருக்கும். ஆனால் இது என்னடா இவ்வளோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறாளேன்னு பார்க்காதீங்க. எனக்கு உடம்பு சுத்தமாக முடியாதனால வீடியோஸ்லாம் எடுத்து அப்படியே இருந்தது. ஒன்றா அப்படியே இப்போ தான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். பசங்களுக்கு ரக்ஷாபந்தன்னாலே ரொம்ப ஸ்பெஷல். இப்போ இங்கே நாங்கள் நார்த் இந்தியாவில் இருக்கோம். பசங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஆயிடுச்சு. ரக்ஷாபந்தனுக்கு ராக்கி வாங்குறது, ஸ்வீட் வாங்குறது, அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்ட்டு. சரி ஃபஸ்ட்டு நீ ராக்கியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் போய் ராக்கி பர்ச்சேஸ்லாம் வீடியோ என்னால் எடுக்க முடியல. பசங்க வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, எனக்கு அது தான் வேணும், எனக்கு இது தான் வேணும், அப்படி வேணும் இப்படி வேணும்ன்ட்டு. சரி ஓகே, அவங்க இஷ்டத்துக்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து ராக்கி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா அப்படின்னு. இவள் பெரிய சம்பவமே பண்ண காத்திருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் ஊட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு ஊட்டிட்டு இவளும் வந்து ஸ்வீட்டு கொடுக்க ஜாலியாக 2 பேரும் ஸ்வீட் ஊட்டி விட்டுட்டு இல்லை ஃபுல்லாக வாயை திருக்கி விட்டுட்டா. அதுக்கப்புறம் ஏந்துருங்க, 2 பேருக்கும் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், அண்ணன் தங்கச்சியை எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்குற. இந்த பக்கம் வந்து நில்றா, போனால் நான் தான் போடுவேன் அப்படின்றா அவள். சரி ஓகே போடு அப்படின்ட்டு இவளையே வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறேன். அதுக்குள்ளே இவன் குறிஞ்சா நீ இல்லைடா நில்லுடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வயசு வருஷம் எந்தடா கிஃப்ட்டு அப்படின்னா, கிஃப்ட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். என்ன கிஃப்ட்டுன்னு கொடுக்குறதுன்னு தெரில. நான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வரேன். அது இப்போ அடுத்து வந்து நான் கட்டினேன், அவனும் எனக்கு கட்டணும்னு சொல்லி ஒரே ஆட்டம். பாப்பா அண்ணன் தான் தங்கச்சி தான் அண்ணனுக்கு கட்டணும் அப்படின்னா, இல்லை எனக்கும் ராக்கி வேணும் கையில் அப்படின்னு. சரி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் சரி பண்ணுங்கடான்னு அதே ரிச்சுவல்ஸ் போயிட்டு வந்தது. கிஃப்ட்டு வந்து எப்போவுமே பசங்களுக்கு என்ன, சின்ன பசங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்டேஷ்னரி கொடுக்கலாமா, ட்ரெஸ்ஸு கொடுக்கலாமா, அது இதுன்னு. சரி எனக்கு என்ன தாட்னா, என் பையனாக சம்பாரித்து அவன் தங்கச்சிக்கு, பாப்பாவாக சம்பாரித்து அவங்க அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுக்குற வரைக்கும் இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் தான் கொடுத்தாகணும். அதனால நாங்கள் வந்துட்டு ஒரு வேல்யூபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஓகே நம்ம எது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஆச்சு, அவங்களுக்கு கிஃப்டாகவும் ஆச்சு, பசங்களுக்கு இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி இது கொடுத்தோம். அவங்களுக்கு புதுசாக இருந்தது, என்னம்மா கோல்டு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு ஃபஸ்ட் டைம் அவங்க பார்க்குறாங்க. அதுக்குன்னு ஓவராலாம் இல்லைங்க, 1 கிராம் 2 கிராம் அப்படி தாங்க வாங்கணும். அதுக்கப்புறம் எங்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். அவன் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வெரி ஹாப்பி. பசங்க அவன் சோகமாயிட்டான், என்னடா இது இவ்வளோதானா, எனக்கு அவளுக்கு ஒரே மாதிரியா டிஃப்ரெண்ட்டாக இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் ஒன்று தான்டா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போயிட்டோம். பாய்.